நான் சொல்கிறது கரெக்டாக நீங்களே யோசித்து சொல்லுங்கள், ஓகேவா? சுகருக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னது? முதல் ட்ரீட்மெண்ட் என்னது? பேலன்ஸ்டு டயட், கரெக்ட் தானே? ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் என்னது? உடல் உழைப்பு. மூணாவது ட்ரீட்மெண்ட் என்னது? நல்ல தூக்கம். கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? மாத்திரை. அதுக்கு பிறகு கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? அதையும் தாண்டி புனிதமான கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? இன்சுலின் ஊசி. அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது, நான் சொல்லலை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? முதல் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் கடைசி ட்ரீட்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். முதல் ட்ரீட்மெண்ட் என்னது? எது முதல் ட்ரீட்மெண்ட்? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையுமே தவிர நோய் முழுமையாக குணம் அடையாது. அப்படின்னு நான் சொல்லலை, மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். புத்தகம் சொன்ன பிறகு புத்தகமே சொல்லியாச்சு பேலன்ஸ் டயட்டு தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு. அப்போ நம்ம கடைபிடிக்காமல் நமக்கு வேறு வழி கிடையாது. நம்ம அமெரிக்காவில் போய் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, லண்டனில் போய் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, இல்லை சிங்கப்பூரில் போய் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, இன்சுலின் போட்டாலும் சரி, நோய் கண்டிப்பாக முழுமையாக குணம் அடையாது. அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அப்படின்னா ஏன்னா புத்தகமே சொல்லுது பேலன்ஸ் டயட்டு தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? அதுக்கு விளக்கம் புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும்னு சொல்லுது. இது முழுமையாக சரியாச்சுன்னா சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலின் ஊசியை நிரந்தரமாக நிறுத்தலாம் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ரெமிஷன் இஸ் பாசிபிள், REMISSION இஸ் பாசிபிள். அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகர் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். இன்னும் 50 வருஷம் மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே கரெக்டாக புரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா எனக்கு பாவம் நிறைய பேர் ஒன்றாம் நம்பர் ட்ரீட்மெண்ட்டை பண்ணாமல் கடைசி ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலேன்னு வைங்களேன், பக்கவாதம் வரும், கண்ணு குருடு வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி டயாலிசிஸ் பண்ண வேண்டியது வரும், காலில் புண்ணு வந்தால் காலை விரலை வெட்டி எடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ ஆபத்தானது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணுன்னா அதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு தான் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இதுக்கு மேலே வேறு என்ன வீடியோ வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்? இதுக்கு மேலே வேறு என்ன வீடியோ வேணும் சொல்லுங்கள்? வீடியோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன்.